ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 160 நாளுக்கு அப்புறம் வந்து போடுறேன். ஸோ இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் வெளியில் போக வேண்டியது அந்த மாதிரிலாம் இருந்தனால ஸோ நான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ இயர் ரெண்டு ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பட்ஜெட். ஸோ 2025க்கான இயர்லி பட்ஜெட். ஸோ மாதம் பட்ஜெட் போட்டு தான் நம்ம பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது ஒரு புது மெத்தடு, இந்த வட்டம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த இயர்லி பட்ஜெட்டில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றது, எதுக்கு இந்த இயர்லி பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செலவுகள்லாம் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டு வரி கட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருந்தோம்னா அது கட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்றுக்கு இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா கட்ட போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா அந்த இதுக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு செலவு வருது, அதாவது கல்யாணத்து ஃபங்க்ஷன் போகணும், ஏன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ தேவைன்ற பட்ஜெட் வந்து நம்ம போடுவோம். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து இந்தந்த செலவெல்லாம் வரப்போகுதுப்பா, நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இது, அதுதான் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும். நீங்கள் வந்து ஃபுல் டே அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு ஃபுல்லாக எழுதிட்டு பட்ஜெட் வச்சுட்டு ஆக்சுவல்ஸ்ன்னு போட்டுருங்க. இப்போ ஜனவரியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செலவு வரும்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷன் வருது. பொங்கலுக்கு வந்து எவ்வளோ செலவழிக்க போகிறோம் அப்படின்றத வந்து பட்ஜெட் போட்டுருங்க. ஸோ பட்ஜெட்டுன்னு போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10,000 அப்படி செலவழிக்கிறீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்றதை வந்து அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நீங்கள் அதை எழுதிக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஜனவரி மாதம் ஏதாவது பர்த்டே, ஏதாவது வேறு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலுமே வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி, மார்ச்லாம் விட்டுருங்க. ஏப்ரல் மாதத்தில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏப்ரல் மேல வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா. ஸோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்ப இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஜூனில் வந்து ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. ஸோ மே மாதம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ வரும், ஒரு வருஷத்துக்கு கட்டுறவங்களாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 30,000 40,000, மேக்ஸிமம் வந்து 1 lakh கிட்ட வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ வந்து 30,000 வச்சுக்கலாம். நம்ம அந்த 30,000 எங்கள் பட்ஜெட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதம் வந்து இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மந்த்லாம் வந்து நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணினேன்னா இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். மோஸ்ட்லி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது அதை வந்து ஒரு வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து மாதம் வந்து எடுத்து வச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ வந்து மே மாதம் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. மே டு அடுத்த மே வரையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து எடுத்து வச்சுட்டே வரணும். ஸோ அந்த எடுத்து வைக்கிற ஸ்கூல் ஃபீஸை வந்து எய்தர் வந்து நீங்கள் தனி அக்கௌண்ட்டில் வச்சு அதை வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வரலாம். இல்லாட்டி வந்து அதை வந்து நீங்கள் மொத்தமாக வந்து மொத்தமாக எடுத்து வைக்கிறவங்கன்னா மொத்தமாக ஏதாவது ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆர்டி போட்டு வச்சோம்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வரும். ஃபீஸை வந்து நீங்கள் மொத்தமாக அதை எடுக்க முடியாத அளவு 1 இயருக்கு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்ப வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து நான் வந்து கோல்டு, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன், மேரேஜ் வருது, ஆனிவர்சரி வருதுன்னு வச்சுக்கோங்க, வெட்டிங் டே வருதுன்னா, ஸோ அந்த வெட்டிங் டே அப்போ நீங்கள் வந்து எதாவது கோல்டு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. ஸோ அந்த கோல்டு எப்போ வெட்டிங் ஆனிவர்சரி வருதோ, இப்போ ஏப்ரல் மாதம் ஆனிவர்சரி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் ஆனிவர்சரின்னு போட்டுட்டு எவ்வளோ வாங்கணும், இப்போ வந்து கோல்டு வந்து ஒரு 5 grams வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 10 grams வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கணும். அதுக்கான பட்ஜெட் என்னென்னா, இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட கோல்டு வீடியோ, கடைசியாக 2 கிராம் வாங்கினது வந்து உண்டியல் சேமிப்புலேருந்து வாங்கினேன். கோல்டு வந்து 6,650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ வந்து கோல்டு வந்து 7,115 ரூபா. ஸோ நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வரும். 7500 வந்துடும். அதே இது நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அந்த இது போட்டும் உங்களுக்கு வந்து 7500 கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களோட வருஷத்தான பிளானு இப்போ வந்து இந்த ஒரு இதில் வந்து மார்ச் மாதம் வந்து வீட்டு வரி கட்டுறது வரும் இல்லையா? ஸோ அந்த வீட்டு வரி இதை எழுதிக்கணும். வீட்டு வரி எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்றத எழுதிக்கணும். இப்போ வந்து அடுத்து வந்து நவம்பர் மாதம் வந்து பொங்கல் வரும், அதுக்கப்புறம் நோன்பு வரும், ஸோ ரம்ஜானும் பக்ரீத்தும் வரும். ஸோ அந்ததையும் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அதுக்கான பட்ஜெட் வந்து முன்னாடியே அலோகேட் பண்ணிடணும். ஸோ அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எதில் செலவழிக்கிறீங்கன்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ எமர்ஜென்சின்றது வந்து வேறு. எமர்ஜென்சியாக நமக்கு வந்து இப்போ திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம கம்பல்சரியாக கொடுத்தாகணுன்றது வேறு. இப்போ வந்து நான் வந்து ஃபோன் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோன் வாங்கி கொடுக்கணும், லேப்டாப் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, இல்லை காலேஜ் வந்து போகிறாங்கன்னா அதுக்கு காலேஜ் வந்து இப்போ வந்து 12th படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12th வந்து எக்ஸாம் வந்து முடித்தோடனே காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஃபீஸு அது எவ்வளோ ஆகும், அப்ளிகேஷன் ஃபீன்னு தனியாக எழுதி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் தனியாக எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஜனவரி மாதம் எனக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்குது, எனக்கு ஒரு 40,000 50,000 செலவு இருக்குது அப்படின்னு பட்ஜெட்டாக போட்டு வச்சுக்கிருவீங்க. போட்டு வச்சுட்டு சப்போஸ் அந்த செலவு வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து உங்களோட இருக்கிறதுல வச்சு மேனேஜ் பண்ண முடியும், இல்லை எனக்கு வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க. இல்லை எனக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் எந்த செலவுமே இல்லை, ஏப்ரலில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏப்ரல் மேல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஜனவரி மாதம் வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சேமித்து வச்சிங்கன்னா அதை வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டிக்கலாம். ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ஒரு வருஷம் சேர்த்து வச்சு கட்டுறது தான் பெட்டர். சப்போஸ் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்கூலில் சேர்க்குறீங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து ஒன்றும் வந்து பட்ஜெட் வந்து எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து ஸோ நார்மலாக வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா 20,000 30,000 40,000 50,000 செலவழிக்கிற ஃபேமிலி கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். ஏன்னா இவ்வளோ செலவாகும், இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து செலவாகக்கூடிய விஷயங்கள், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து போகிறது, இந்த பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி இதுக்கு சேர்க்குறது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு நம்மளே ஃபோன் ரிப்பேர் ஆயிரும், அந்த மாதிரி விஷயத்தை வந்து சப்போஸ் ஃபோன் டேமேஜில் இருக்கும், நம்ம அதை மாற்றணும்னு யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கணிச்சு எழுதிடணும். ஸோ பேசிக்காக வந்து நமக்கு ஆகக்கூடிய இந்த வருஷத்தில் இந்த செலவெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த செலவெல்லாம் வந்து எழுதி அதுக்கான பட்ஜெட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஜனவரி மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜனவரி மாதம் எனக்கு என்னென்ன செலவு இருக்குது, பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது பர்த்டே இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது வெட்டிங் இருக்குது, கல்யாணத்துக்கு யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்றத வந்து அந்த ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் முன்னாடியே ஃபுல் பட்ஜெட் போட்டிங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் எழுதிடுவீங்க. எழுதிட்டு இதில் எவ்வளோ ஆகும், 10,000 ஆகும், சீருக்கு வந்து ஒரு 5,000 வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15,000 வந்து நம்ம எதை வந்து இது பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். சில மாதத்தில் வந்து நமக்கு வந்து செலவே இருக்காது. செப்டம்பர் மாதம் செலவு இருக்காது, ஆகஸ்ட்டில் சம்டைம்ஸ் செலவு இருக்காது. ஸோ அந்த மாதிரி செலவு இருக்காத சமயத்தில் வந்து அதை வந்து அப்படியே நம்ம சேமிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து பேசிக்கான ஒரு பட்ஜெட்டில் இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஒரு வருஷத்துக்கான செலவெல்லாம் வந்து எழுதுறீங்க. இப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து நான் வந்து ஒரு வீட்டுக்கான லோன் போடணும் அப்படின்றத எழுதுறீங்க. இல்லை வந்து ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த மாதத்தில் வீடு கட்டணும், அதுக்கான இதில் வந்து இந்த அப்ரூவல் அதெல்லாம் வாங்கணுன்றாங்களே, கவர்மெண்ட்டில் போய்
அப்ரூவல் வாங்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான இதை வந்து எந்த மாதத்தில் வாங்க போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதையும் வந்து சேர்த்து எழுதி வைக்கிறது தான் இந்த ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பேசிக்காக வந்து இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ தான் இல்லைன்னு இல்லை. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். மெயினாக வந்து இதில் வரப்போகுது ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் பர்த்டேக்கு, கல்யாணத்துக்கு, ஏதாவது ரிலேஷனில் வந்து இப்போ கல்யாணம் வைக்க போகிறாங்க அப்படின்றதுனா அதுக்கான செலவு. இப்போ வந்து சில பேர் வெட்டிங் டேக்கு வந்து நகை வாங்குவாங்க, சில பேர் பிள்ளைங்க பர்த்டேக்கு நகை வாங்குவாங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், ஃபோன் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்தந்த மாதத்தில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு செலவு வந்து நம்ம ஒரு மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துக்கு தள்ளிக்கலாம் ஈஸியாக. அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபினான்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த இயர்லி பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து இந்த வருஷத்துக்கான செலவுகள் வந்து போட்டிருக்கிறேன். காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து சில வேலைகள்லாம் இருக்குது, வீடு ரிப்பேர் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான செலவுகளையும் நான் எழுதி வச்சுருக்கிறேங்க. என்னோடய ஃபுல் பட்ஜெட்டையும் காமிக்க முடியாது, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காண்டி இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ செலவுக்கு தேவை இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோன்றதுக்கு வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தங்க விலை வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து 6650 ரூபான்னு சொல்லியிருந்தேன். இப்போ 7115 ரூபாயா இந்த இன்றைக்கி. ஸோ பயங்கரமாக கூடிருச்சு. பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒன்றும் கூட தான் செய்யும்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேஷாக இருந்தால் உங்களோட செலவுகளுக்கு 3 மாதத்துக்கு 3 to 6 மாதம் உங்களுக்கு வந்து என்ன செலவாகுதோ, மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. 30,000 to 40,000 செலவாகுதுன்னா இந்த 30,000 வந்து 3 மாதத்து to 6 மாதத்துக்கான செலவுகளை வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ 90,000 ரூபா அப்படின்னு 3 மாதத்துக்கு எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த செலவை வந்து நீங்கள் வந்து சேமிப்பு இல்லை, இது வந்து எமர்ஜென்சி கேஷாக வச்சுக்கணும். அந்த கேஷ் வந்து நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட்டில் வந்து ஒன்று ஆர்டியாக போட்டு வச்சுக்கிற வேண்டியது பெட்டரு, எஃப்டியாக போட்டு வச்சுக்கிறது பெட்டரு. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து கேஷை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸாக வந்து மாற்றி வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் வந்து ரொம்ப வந்து கோல்டாக வாங்கி வைக்கணும்னு இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அதையும் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயில் எனக்கு வந்து ஃபுல்லாக ஷேர்லேருந்து நான் பயங்கரமாக சம்பாதிப்பேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு யூடியூப்லேருந்து பார்த்து நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டனால அதை வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம யாரும் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் எல்லாம் வந்து செமையாக நான் வந்து காசு பார்ப்பேன் அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஸோ இருக்கிறத வந்து நான் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க வெறும் நீங்கள் வந்து கோல்டுலேயும் லேண்டுலேயும் போட்டிங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், சிலதை வந்து ஷேர்ஸ்லேயும் போடணும், ஷேர் மார்க்கெட்லேயும் போடணும், அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்கம் வர மாதிரி பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதுக்காண்டி தான் வந்து சில அமௌண்ட்டை வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் வந்து அப்படி அந்த ஷேரை வந்து கரைச்சி குடித்தவங்களும் கிடையாது. சில யூடியூப் வீடியோஸ் பார்த்து சில பேர்த்த ஃபாலோ பண்ணி அதிலேருந்து நான் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்து நான் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்து ஒரு 4-5 மாதமாக வந்து நான் ட்ரை பண்ணி கொஞ்சமாக போட்டு அப்புறம் வச்சுருக்கேன் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே போடுவேனான்றது வந்து எனக்கு டவுட்டு தான். இந்த மாதிரி நம்மளோட இன்கம்மை வந்து வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயமாக வந்து நம்ம செக்ரிகேட், அதாவது பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இதில் வந்து குறைஞ்சாலும் இன்னொரு இது கை கொடுக்கும். அந்த மாதிரினால பிரித்து வச்சுக்கிறணும். ஓகேங்களா. ஸோ இந்த வந்து இயர்லி பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா தங்கத்தை இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. காசு இருக்கிறவங்க கையில் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க.
இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு என்ன ஐடியாஸ் இருக்குதோ அதையும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட பட்ஜெட் பிளானிங், சேவிங்ஸ், இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதையும் வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தவங்களுக்கும் நான் அதை வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. பாய்.